Hi my dear friends and families, இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னா என்னோட தங்கச்சியும் நம்ம கூட சேர்ந்து சமைக்க போறாங்க. நம்ம இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா இப்பி நூடுல்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்லாம் பார்க்கலாம். First carrot, next வந்து beans, next onion, next potato, next curry leaf, next water, next chili powder, pepper, salt, next oil, next ippi masala, next இப்பி நூடுல்ஸ். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்றி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அடுப்பை பற்றிக்கலாம். பற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு இதே இதில் நம்ம இந்த அடுப்பையும் பற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த சட்டிலேயே ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த சட்டிலேயே ஆனியன் போட்டதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பொன்னிறமாக ஆனோடனே அப்புறமேட்டு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கறி லீஃப் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்னோட சட்டிலையும் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்துட்டு நம்ம கேரட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சட்டிலையும் கேரட் சேர்த்திக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பீன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பொட்டேட்டோ போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த சட்டிக்கும் பொட்டேட்டோ சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு சில்லி பவுடர் போட்டுக்கலாம், பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம், சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இப்பி மசாலா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பானைக்கும் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பெப்பர், நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்பி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த சட்டிக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். காயெல்லாம் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கு. இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். அப்புறமேட்டு நம்ம மேகி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளும் காய்கறியெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். தண்ணி வந்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம யுப்பி மேகி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, கொஞ்சமாக தண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ என்னதும் வந்து நல்லா கொதி வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம யுப்பி மேகியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடதும் நல்லா கொதி வந்துருச்சு தண்ணி. நம்ம வந்து இப்பி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்பி நல்லா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கலர்லாம் நல்லா செம்மையாக இருக்குது. இப்போ வந்துட்டு இப்பி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணி போகிறோம். வாங்க 2 பேருமே பிளேட்டிங் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கு, ஆவி பறக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்பி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் பிளேட்டிங்கும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டோம். பாருங்க எவ்வளோ அழகா டேஸ்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க இதே மாதிரி. நாளைக்கு வந்துட்டு என்ன சமையல் பண்றது கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைபையும் கிளிக் பண்ணிருங்க. பை பாய். பை பாய்.